ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். சங்கீதம் 89:33 வசனம். ஜீசஸ். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை. ஆனாலும் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிற தேவன். வேதம் தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை பார்த்து சொல்கிறார், ஆனாலும் என்னுடைய கிருபையை என்ன பண்ண மாட்டேன், அவனை விட்டு விலக்க மாட்டேன், என்னுடைய உண்மையில் பிசக மாட்டேன். அவன் ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம், அவன் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன், அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு நித்திய கிருபைகளை நான் தருவேன் இருக்கிறார். அதே போல தான் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு. ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் என்னுடைய உண்மையில் என்ன பண்ண மாட்டேன், பிசகாமலும் இருப்பேன். உண்மையில் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். நான் ஆசீர்வதித்ததே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இஸ்ரவேலை குறித்து நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்றைக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் யாருன்னா இஸ்ரேல் தேசத்து மக்கள். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. இன்னும் இஸ்ரவேலர் என்றால் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்கிறப்ப, என்னுடைய ஜனத்தை விட்டு என்னுடைய கிருபை என்ன பண்ணுவாது, விலகாது. என்னுடைய ஜனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், கிருபையும் நன்மையை எப்பொழுது என்ன பண்ணுவேன், நினைவு கூறுவேன்றார். போன வாரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனத்துக்கு. இஸ்ரவேல் என்றால் யார் என்றால் அவருடைய ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரியபடி, ஆவியின்படி நம்மெல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள். ஏனென்றால் நம்மெல்லாம் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் என்னுடைய கிருபை என்ன பண்ணாது, உங்களை விட்டு விலகாது. அல்லேலூயா. என்னுடைய உண்மையில் என்ன பண்ண மாட்டேன், பிசக மாட்டேன். வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன பண்றார், நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்க. அவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை என்ன பண்ணும், பூரணமாய் விளங்கும். கிருபை என்றால் என்னன்னு நம்ம தியானித்தோம். கிருபை என்றால் தேவனுடைய பலன், சந்தோஷம். தேவனுடைய பலன், அவருடைய பலத்தை என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை என்றால் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். தேவ கிருபை என்றால் அன்பு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்ல நம்ம வாசித்தோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அவருடைய கிருபையை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
கிருபை என்றால் அவருடைய அன்பு, அளவற்ற அன்பு, அளவில்லாத அன்பு. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அதை யாருனால என்ன பண்ண முடியாது? கணக்கிடவே முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணியிருக்கார்? எவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறாரா? தன்னுடைய சொந்த ஜீவனை என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பு என்ன பண்ணியிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபை என்றால் அவருடைய அன்பு. அந்த அன்பினால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவிகளாக இருக்கையில், நாம பாவிகளாக இருக்கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை பாவி என்று அவர் தள்ளவே இல்லை. அவர் நமக்காக மரித்ததன் மூலமாக, நமக்காக அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினதன் மூலமாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? விடுதலையாயிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது உங்களாலேயும் என்னாலேயும் உண்டான காரியம் அல்ல. நம்முடைய நீதியினால, நம்முடைய உழைப்பினால உண்டான காரியம் அல்ல. இது நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? இலவசமாக, கிஃப்டாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்திருக்கார். இதை யாராலும் சம்பாதிக்க முடியாது. அதுதான் கிருபை. இந்த கிருபையை யாராலும் என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. இந்த அறிவு கிலோ என்ன விலைங்கன்னு கேட்ட மாதிரி இந்த கிருபையை என்ன பண்ண முடியாது? யாரும் போய் சம்பாதிக்கவே முடியாது. அந்த கிருபையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, எத்தனையோ வசதிப்படுத்தவங்க இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் செல்லாத இந்த ரட்சிப்பு, அவர்களுக்கெல்லாம் செல்லாத இந்த ரட்சிப்பு உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறது. அதுதான் ஈவு, அதுதான் கிருபை. அந்த கிருபை அவருடைய விலையேறப்பெற்ற அன்பு, அளவில்லாத அன்பு உங்களை என்ன பண்ணியிருக்கிறது? சந்தித்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. நம்மில் அன்பு கூர்ந்தது ஆண்டவருக்கு எப்படி இருக்குதா? அது சுகந்த வாசனை. அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? ஒருவருக்கொருவர் அன்பிலே என்ன பண்ணுங்க? வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:1 வசனத்தை வாசிங்களேன். யோவான் 13:1. தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் என்ன பண்ணாரா? அன்பு வைத்தார். நம்ம ஆண்டவர் வைக்கிறதான அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அளவில்லாத அன்பு, முடிவு பரியந்தமும். நம்ம அழைத்த தேவன் அவர் பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல. முடிவு பரியந்தம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணுவாரா? நடத்துவார். முடிவு பரியந்தம் நம்மை சதா காலங்களிலும் அவர் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்ம அன்பு கூறுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் இளையகுமாரனை குறித்து நாம் தியானிக்கிறோம். இளையகுமாரன் என்ன பண்றான்? தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு என்ன பண்றான்? தூர தேசத்துக்கு போய் சகலவற்றையும் என்ன பண்றான்? செலவழித்து விட்டான். வேதம் சொல்லுகிறது எல்லாம் செலவழிந்து போன பண்று அவனை என்ன பண்ணானா? குறைவுபட தொடங்கினான். அவன் குறைவுபட தொடங்கின பொழுது அவன் என்ன பண்ணானா? யோசிக்கிறான். அவனுக்கு என்னல, அவன் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. பன்றி தின்ற தவிட என்ன பண்றான்? பன்றி மேய்த்து கொண்டிருக்கான். அந்த பன்றி திங்கிற தவிடாவது கிடைக்குமான்னு பார்த்தா அது கூட கிடைக்கல. அவன் யோசிக்கிறான். வேதம் சொல்லுகிறது புத்தி தெளிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி தெளிந்த உடனே அவன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எல்லா வேலைக்காரர்களும் எப்படி இருக்காங்க? திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கோ நானும் என்ன பண்றேன்? பட்டினியினால் வாடிக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நமக்கு வருகிறதான போராட்டம்
போராட்டமான சூழ்நிலைகளில், நமக்கு வருகிறதான தோல்விகளில் நம்ம என்ன பண்ணணும்? புத்தி தெளிவு நமக்குள்ளே வரணும். இந்த இளையகுமாரனை போல இளையகுமாரன் என்ன பண்ணான்? சகலவற்றையும் இழந்து போனான். நம்ம குறைவுபட தொடங்கும் பொழுதே நமக்குள்ளே என்ன பண்ணணும்? நம்ம எங்கேயோ லேக் ஆகியிருக்கிறோம். அவன் தகப்பனுடைய வீட்டில் இருந்த பொழுது அவனுக்கு எப்படி இருந்தது? சகலமும் சம்பூர்ணமாக இருந்தது. தகப்பனுடைய எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான்? அனுபவித்தான். அவனுடைய பங்கெல்லாம் வாங்கிட்டு போய் அவன் செலவழித்த பின்பு அவன்கிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் குறைவாக ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு ஒரு ஞானம் வரணும், உணர்வு வரணும். உடனே என்ன பண்ணணும்? நம்முடைய தகப்பனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது அவரிடத்தில் என்ன இருக்கிறது? திரளான மீட்பு இருக்கிறது. அவர் மன்னிப்பதில் எப்படிப்பட்டவரான்? ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். அவரிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது, எப்படி இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்பும் பொழுது, அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் பிளான் பண்ணிட்டு வரான். நான் எங்கள் அப்பாட்ட போவேன், போயிட்டு நான் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை என்ன பண்ணாங்க? உங்களுடைய பிள்ளையா இல்லை, ஒரு வேலைக்காரனாக எடுத்துக்கோங்க. அப்படியாவது போய் என்ன பண்ணுறேன்? என்னுடைய வயிற்று பசியை போய்க்கிறேன். அவன் பிளான் அவன் வயிற்று பசியை போக்குறதுக்கு தான் வந்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் தூரத்தில் இருந்து வரும் பொழுதே அவன் தகப்பனார் என்ன பண்ணுறாரு? அப்போ ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு என்ன பண்ணுறான்? அவனை குளிப்பாட்டி ராஜா வஸ்திரம் தரித்து அவனுக்கு என்ன பண்ணுறாரா? கொழுத்த கன்றை அடிக்கிறார். நம் தேவனிடத்தில் நம்ம திரும்பும் பொழுது அவரிடத்துல என்ன இருக்கு? திரளான மீட்பு. நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணல? மந்தமாகவும் இல்லை. நம்ம அவரிடத்துல திரும்பினா போதும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்ம அவரிடத்துல திரும்பணும், அவ்வளோதான். நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம தூசியை உதறி விட்டு என்ன பண்ணு? எழும்பு. சீயோனே என்ன பண்ணு? உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. நீ இருக்கிற இடம் அது ஆசீர்வாதமா இல்லை, நீ போய்கொண்டிருக்கிற பாதை ஆசீர்வாதமா இல்லை. திரும்ப ஆண்டவர் இடத்துல திரும்பு. இன்றைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல திரும்பினா போதும். அவரிடத்துல என்ன உண்டு? திரளான மீட்பு உண்டு. அவர் நம்மை மீட்டு கொண்ட தேவன், நம்மை ஆட்கொள்ளுகிற தேவன். ஆண்டவர் என்றால் நம்மை ஆண்டு கொள்பவர். நம்மை அவர் என்ன பண்றார்? ஆளுகை செய்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் நமக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை, பயப்பட தேவையில்லை. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகவில்லை. அவர் என்ன பண்ண மாட்டார்? தன்னுடைய கரத்தை நீ என்னை விட்டு தூரம் போயிட்டியாப்பான்னு என்ன பண்ணல? அவர் குறுக்கிக்க மாட்டார். தகப்பன் என்ன பண்ண? நான் அவ்வளவு சொன்னேனே, நீ என்னோட பேச்சை கேட்காம போனையே, நீ வராதுன்னு என்ன பண்ணல? சொல்லல. அவன் தூரத்தில் வருவதை பார்த்தோன்னே தகப்பன் என்ன பண்ணார்? ஓடி போனார். ஆனால் போன உடனே தகப்பன் போயிருக்கலாம்ல, தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. 100 ஆடு, ஒரு ஆடு தொலைந்து போனோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 99 ஆடையும் விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனார். அப்படி இந்த தகப்பன் போயிருக்கலாம்ல. ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் என்றால் நமக்கு பாடம் அது. நம்ம தெரியாமல், வழி தெரியாமல் நம்ம தப்பு நம்ம காணாமல் போகும்பொழுது ஆண்டவர் தேடி வந்தார். இந்த தேவனை என்ன பண்ணார்? நமக்கு தெரியப்படுத்தினார். இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் தெரிந்து அவரை மீறி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் மிகவும் ஜென்டில் காட். அவர் எப்படிப்பட்டவர்னா மிகவும், அவர் அப்படியே கண்டு காணாதவர் போல இருப்பார். வசனம் சொல்லி 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? தென்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? விட்டு விடுவார். புனிதனுக்கு அவர் புனிதராகவும், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராகவும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுப்போம். என்ன விதைக்கிறோமோ அதை எப்படி அறுப்போம்?
நம்ம எந்த விதைச்சாலும் நம்ம எப்படி 100 மடங்கு என்ன பண்ணுவோம், அறுவடை எதிர்பார்ப்போம். அதுபோல் நம்ம எதை விதைச்சாலும் அது 100 மடங்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன்ஸ் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லதை விதைச்சோம்னா நல்லதாக இருப்போம். தீமையை விதைச்சா தீமைக்கு தீமை என்ன பண்ணாத, சரி கட்டாத. தீமையை என்ன பண்ணு, நன்மையினால வெல்லு. ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால், அவருடைய கிருபை, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அன்பு, அந்த அன்பில் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் என்றால், அந்த கிருபையில் நீ என்ன பண்ணு, நட. அந்த கிருபையை நீ என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. அந்த கிருபையில் நம்ம என்ன பண்ணோம், நடக்கும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் சாயாது என்று கேட்கிற சத்தம் என்ன பண்ணுவீங்க, கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது, ஆகையினால் அவைகள் என்ன பண்ணுகிறது, எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திராவியை பெற்ற பிள்ளைகள். நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பாதையில் என்ன பண்ணக்கூடாது, தவறக்கூடாது. அப்படி தவறாமல் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா, போக வேண்டும்னா நம்முடைய பாதையில் வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி வருகிறதான பாவங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, உதறி தள்ளிவிட்டு. நம்ம ஓடுகிறதான ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணும், நம்ம நெருக்கும். நம்ம பாரங்கள் என்ன பண்ணும், நம்ம நெருக்கும். நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணும், நம்ம நெருக்கும். நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணும், இந்த உலகம் இழுக்கும். வசனம் சொல்லுது, அவைகள் எல்லாம் என்ன பண்ணு, உதறி தள்ளிவிட்டு. நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் நீ என்ன பண்ணு, பொறுமையோடு நீ இயேசுவை நோக்கி என்ன பண்ணு, ஓடணும். வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணான், பாவத்துக்குள்ள இழுக்கப்பட்ட பொழுது அவன் என்ன பண்ணான், உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணான், ஓடினான். என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுவது எப்படி என்று என்ன பண்ணான், ஓடினான். அவனுக்கு கிடைத்ததான பலன் என்ன, சிறைச்சாலை. அவன் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக தானே இருந்தேன், நான் உமக்கு பிரியமாக தானே நடந்து கொண்டேன், நான் பாவத்தை என்ன வெறுத்து ஓடினேனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் கடந்து போயிருக்கலாம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என்ன பண்ணல, குறுகி போகலை. நம்மை அழைத்த தேவன், அவருடைய உண்மையில் அவர் என்ன பண்ண மாட்டாராம், பிசகவே மாட்டார். அவர் யோசேப்புக்கு என்ன பண்ணார், தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலிருந்து அவன் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். அவர் உண்மையுள்ள தேவன், ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். நம்ம நினச்சிருக்கலாம், ஓ ஆண்டவர் நம்மள்கிட்ட சொன்னாரே, ஆண்டவர் மறந்துட்டாரோ. ஆண்டவர் மறக்க, ஏற்ற காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்ம என்ன செய்ய வேணும்னா, அவருக்கு பிரியமாய் நாம் வாழணும். நம்ம அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படலாம், நம்ம பலவற்றை நம்ம இழக்க நேரிடும். ஆனாலும் தேவன் என்ன பண்றார், பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் என்ன பண்றார், நீதியாய் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். அந்த தேசத்தில் தானே யோசேப்பினுடைய தலையை என்ன பண்ணார், ஆண்டவர் உயர்த்தினார். நம்முடைய தலையை அவர் என்ன பண்ணார், உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவன். அதனால நம்ம என்ன பண்ண, நம்ம நெருக்கி வருகிறதான பாரங்கள், ஐயோ பாரங்கள் இப்படி நம்ம என்ன பண்ணுது, அமுத்துதே. யோசிக்கவே வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல என்ன பண்ண, உன்னுடைய பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத, அவரே உன்னை என்ன பண்ணுவாராம், ஆதரிப்பார். நீதிமானை ஒரு பொழுது அவர் என்ன பண்ண மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அவருடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும், தாங்கும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார்.
தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாராம்? கட்டளையிடுவார். நம்ம நினைத்துட்டு இருப்போம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, பாதையே கிடையாது. பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர். வனாந்தரத்தில் பாதை பார்த்தா என்ன இருக்காது? பாதையே தெரியாது, போகிறதான திக்கு தெரியாது, இடம் தெரியாது. ஆனால் வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஜனங்களை நடத்தி சென்றார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? சோர்ந்து போயிருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஆண்டவரை மார்த்தனை என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணல? மந்தமாகவில்லை. அவர் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்படி இருக்கிறது? திறந்தவைகளாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கூப்பிடுறதில்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. கூப்பிடுறதில்ல. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? திறக்கப்படும். கேட்கிற எவனும் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அதை நீங்க எப்படி கேட்கணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? கேளுங்கள். அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? கேட்க வேண்டும். எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மள்ட்ட ஏதாவது வேணும் அப்படின்ட்டா அது தங்களுடைய கைகளில் வந்து சேர்ற வரைக்கும், நம்ம ஓகேடான்னு சொன்னா கூட என்ன இல்லை, அது வாங்கி தர ஓகேடா சொல்லிட்டு நம்ம மறந்துட்டா கூட அது என்ன பண்ணாது? அது கையில் வந்து சேர்ற வரைக்கும் அதை என்ன பண்ணாது? விடவே விடாது. அதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணும்? கேட்கணும். நம்ம பெறுகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்கிற எவனும் என்ன பண்றானா? பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது? மாறவே மாறாது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. கேளுங்கள்டா, நீ கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணும்? கிடைக்கும். நம்ம கேட்கிற எல்லாமே கிடைக்குமா? நான் ஒரு வேலை டக்கு ஆனால் எனக்கு 1 கோடி வேணும் அப்படின்னு கேட்டா, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். கொடுப்பான். இப்போ என்னுடைய பையன் வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டான்னு நான் கொடுத்துருவேன். சின்ன பையன் ஏன் கொடுக்க மாட்டேன்? அவனுக்கு அதை என்ன பண்ண தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. ஃபஸ்ட்டு அது செலவு பண்ண தெரியாது. இல்லைன்னா அனாவசியமான செலவுகள் என்ன பண்ணுவான்? பண்ணுவான். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவருக்கு தெரியும். இது அவரு இது இவன் என்னடா கரெக்டாக கேட்குறான். இவனுடைய பிரச்சனையில் என்ன பண்ணுறான்? கரெக்டாக கேட்குறான். நம்ம கேட்கிறது அவருடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? சரியாக படணும். நம்ம கேட்கறது அவருடைய பார்வையில் என்ன பண்ணும்? சரியாக பண்ணும். நம்முடைய பசங்க வந்து கேட்கறது, அவன் கேட்கறது கரெக்டாக தான் கேட்குறான்னா, என்னுடைய மகன் வந்து ஏதாவது ஸ்கூல்லேருந்து ஒரு 250 ரூபா கொடுங்க 300 ரூபா கேட்டால் நான் நம்பவே மாட்டேன். அடுத்து எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் தான் அதை நம்புவோம். அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு முன்னாக எப்படி இருக்கு? கிளியராக இருக்கு. படம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? நீ கேட்கறது என்ன பண்ணும்? சரியாக கேட்கணும். அதிகமாக கேட்டாலும் என்ன பண்ணாது? வராது. வேதத்தில் எலிசாவினுடைய நாட்களில் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி இருக்கிறா. அவன் என்ன பண்ணுறா? தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறா? எலிசாட்ட வரா. என்ன சொல்கிறா? ஐயரே, என்னுடைய உம்முடைய ஊழியக்காரன் என்ன பண்ணான்? கடன் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணான்? செத்து போயிட்டான். கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? என்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறான்? அடிமையாக்க என்ன பண்ணுறான்? கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? ஊழியக்காரன் கேட்குறார், எலிசா கேட்குறார், உன்னிடத்துல என்ன இருக்குது? என்கிட்ட ஒரு குடமும் என்ன மாத்திரம் இருக்கு. சொல்கிறாரு, நீ என்ன பண்ண? அக்கம் பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ண? நீ பாத்திரங்களை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண? சேர்த்து. அவள் சொல்படி என்ன பண்ண? அவள் அப்படியே செய்தாள். இப்போ நீ என்ன பண்ண? எடுத்து அந்த எண்ணெயை என்ன பண்ண? ஒவ்வொரு பாத்திரத்துலையும் வீட்டுரு அப்படின்னா. அவள் ஊற்ற எல்லா பாத்திரமும் என்ன பண்ணுச்சு? நிரம்புச்சு. கடைசியாக வேணும் ஊற்றுவதற்கு வேற பாத்திரமே இல்லை. பிற்பாடு பார்த்தா அந்த எண்ணெய் என்ன பண்ணுச்சு? நின்று போயிட்டு. அவள் அத்தனையும் விட்டு என்ன பண்ணா? தன்னுடைய கடனை எல்லாம் தீற்றாள்.
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கரெக்டாக தேவையோ அதை என்ன பண்ணுவார், கரெக்டாக கொடுப்பார். எக்ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டார், கம்மியாகவும் கொடுக்க மாட்டார். நம்ம தான் நினச்சிவோம் இல்லை ஆண்டவர் கம்மியாக கொடுத்துருக்குறாரு, ஆண்டவர் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு. நம்ம அதை என்ன பண்ணுவோம், செலவழிக்க தெரியாமல் என்ன பண்ணுவோம், வந்துருச்சேன்னு என்ன பண்ணுவோம், மிதமிஞ்சி என்ன பண்ணுவோம், சில காரியங்களில் ஈடுபட்டுருவோம். ஆண்டவர் கொடுத்தது என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம், எதுக்காக கொடுத்தாரோ அதை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ அப்படி செய்யலைன்னா திரும்பவுமாக நம்ம பிரச்சனையில் தான் என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு இருப்போம். நம்ம எதுக்கு கேட்குறோமோ அதை அவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அதை கிளியர் பண்ணிடணும். அதுக்கு மாத்திரம் நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், நீங்கள் கேட்குறதும் சரி கேட்காததும் சரி ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்குறாரு. சாலமோன் கேட்குறான், ஆண்டவர் எனக்கு உம்முடைய ஜனங்களை ஆளுவதற்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்ல, சரியானதை நீ கேட்டப்பா. அவனுக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுத்தது இல்லாமல் ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்னாடி இப்படி ஒரு ராஜா இருந்ததில்லை, இனிமேல் பின்னாடியும் இருக்க போவதில்லை. ஞானத்தை மாத்திரமில்லை, ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார், சகல சம்பூர்ணமான எல்லா என்ன பண்ண சம்பத்தையும் அவனுக்கு என்ன பண்ணாராம், கொடுத்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் சரியாக கேட்கணும், அதை நீங்கள் சரியாக செலவு பண்ணணும். இது நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்துருச்சு அப்படின்ட்டு முதல்ல ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரோ, நம்ம ஒரு சில கடனை முடிக்கிறதுக்காக நம்ம கேட்டுட்ருப்போம். அந்த கடனை விட்டுப்பட்டு என்ன பண்ண வந்துருச்சு, அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி என்ன நமக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு, நமக்கு மூச்சு விடுறதுக்கு என்ன பண்ணு இடம் கிடச்சிருச்சு. அதனால் ஒரு சிலதை மட்டும் கட்டிட்டு என்ன பண்ணுவோம், வச்சுட்டு மற்ற செலவுகளை பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா வீட்டுகளுக்கு பொருளை வாங்குவோம். அப்படி செஞ்சேன்னா இருக்காது, அது ஆசீர்வாதமாக மாறாது. ஆண்டவர் எதற்கு கொடுத்துருக்கிறவரோ நீங்கள் அதற்கு நீங்கள் செலவு பண்ணுவீர்கள் என்றால், மேலும் அது அன்றன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் நமக்கு என்ன தேவை என்று அவர் என்ன பண்ணியிருக்கார், அறிந்திருக்கிறார். முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணும், தேட வேணும். நம்ம பாரங்கள் என்ன பண்ணும், நம்ம அமுத்தும், நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணும், நம்ம நெருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சட்டையே பண்ணாதீங்க, அதை உதறி தள்ளுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு வருகிறதான பிரச்சனைகளை நம்ம அதை பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை பூதாகரமாக இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்த்தா பிரச்சனை என்ன பண்ணும், நம்ம அழுத்தி போடுற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனையை மாற்றுகிறதான ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அந்த விசுவாசத்தை நீங்கள் அவர் மேலே போட்டுட்டு, அவர் மேலே வைத்துட்டு, விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருப்பீங்கன்னா போதும். உங்களுடைய பாதைகளில் இருக்கிறதான எல்லா ஸ்டம்பிளிங் பிளாக் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தடை கற்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாராம், தகர்த்து போடுவார். நம்மளால் தகர்க்க முடியாது. சேனைகளின் கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறைத்து, அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன். நம்முடைய பாதைகள் எப்பேற்பட்டதான பாதைகளாக இருந்தாலும் சரி அவர் செவ்வையாக மாற்றுவார். அதனால ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய வழிகளை என்ன பண்ணு, அவரிடத்துல ஒப்புவி. நம்முடைய வழிகளை அவரிடத்துல என்ன பண்ணு, ஒப்புவி. அவர் நம்முடைய வழிகளை ஒப்புவின்னா என்ன பண்ணுறோம், நம்ம சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம், சொல்லக்கூடிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். சொல்லக்கூடாத காரியங்களை என்ன பண்ணிடுவோம், மறுத்துட்டு இதை எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரத்தில் ஒப்புவிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், இதை இதை செய்யாத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றாரு. பல நேரங்களில் நம்முடைய மாமிசம் சொல்லுகிறபடி நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம செயல்படுகிறோம். ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதில்ல, இடம் கொடுக்கறதில்ல. வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணான், வைத்திருந்தான். ஆண்டவர்கிட்ட போய் எல்லா காரியத்தையும் கேட்டு தான் செய்தான். ஒரே ஒரு காரியத்தை
ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க முடியாதது அவன் சுயமாக செய்தான். தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஒரு கருப்பு புள்ளி. ஆண்டவர் சொல்ற, ஆனாலும் என்னுடைய கிருபையை என்ன பண்ண மாட்டேன், அவனை விட்டு விலக மாட்டேன், என்னோட உண்மையில என்ன பண்ண மாட்டேன், பிசக மாட்டேன். ஏனென்றால் அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீயே அந்த மனுஷன் அவனை குற்றச்சாட்டும் பொழுது தாவீது சொன்ன, தாவீது என்ன பண்றான், அது அப்படியே ஒப்புக்கொள்றான். தாவீது ஒரு ராஜா, அவனை பார்த்து ஒரு குறை சொல்லும் பொழுது அதை அவன் என்ன பண்றான், அதை உண்மை என்று அவன் அறிந்து, அவனுக்கு தெரியும் தவறு செஞ்சுட்டேன்னு என்ன பண்றான், அக்செப்ட் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் எப்படி சுட்டி காமிப்பார், அவருடைய வேதத்தில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவார், உணர்த்துவார். யாராவது மூலமா, யாரோ ஒரு சிறு குழந்தை மூலமா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு நம்மோடு கூட பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அதற்கு நம்ம கீழ்ப்படையணும், அக்செப்ட் பண்ணணும். இந்த தாவீதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஆம் அப்படியே ஒத்துக்கொண்ட மனுஷன். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன், அவனை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய கிருபையை என்ன பண்ண மாட்டேன், விளக்க மாட்டேன், என்னுடைய உண்மையிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், பிசக மாட்டேன். நான் சொன்னது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னது, அவர் நம்மை ஆசீர்வதித்தது, அதிலிருந்து அவர் என்ன பண்ண மாட்டார், மாற மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இந்த தாவீதுக்கு நன்றாக தெரியும், நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கும், நல்லா தெரியும் இதுக்கு தான் வரப்போறாருன்னு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளெல்லாம் எல்லாம் நிறைய என்ன பண்ணுவோம், யூகிச்சிருவோம், இதுக்கு தான் வராங்க, இதுக்கு தான் இது பண்ணுறாங்கன்னு. அவன் என்ன பண்ணான், ஆயத்தமாக இருந்தான், எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தான். நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, வந்த இதை தான் பேச போகிறாங்க, அவங்கள வர வேணாம்னு சொல்லிடு, தடுத்து நிறுத்திடு. ஏதோ ஆண்டவர் வார்த்தையை சொன்னால் சொல்லாதீங்க, நான் கேட்க என்ன இல்லை, விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம கேட்கிறதற்கு எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கறதுக்கு தீவிரமாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செவி கொடுப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்ம அவர் என்ன பண்ணுகிறாராம், ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கிருபையை நம்ம விட்டு என்ன பண்ண மாட்டார், விளக்கவே மாட்டார். அவருடைய உண்மையில் என்ன பண்ண மாட்டாராம், பிசகவே மாட்டார். இந்த வார்த்தைகளினால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.